கோவை தேனி மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 38 IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழ்நாடு அரசு உத்தரவு. உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக சமயமூர்த்தி IAS நியமனம். தேனி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த ஜஜீவனா IAS சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு மாற்றம். தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதியை பாஜக ஆளும் பிற மாநிலங்களுக்கு ஒதுக்குவதா? மத்திய அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கையை நிராகரிப்பதால் மத்திய அரசு பகிரங்கமாக மிரட்டுகிறது. இந்திய வரலாற்றில் எந்த அரசும் அரசியல் பழிவாங்கலுக்காக கல்வித்துறையை முடக்கியதில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்ததை அடுத்து முதல்வர் அதிஷி ராஜினாமா. துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். டெல்லி துணைநிலை ஆளுநருடன் பாஜக MLAக்கள் அடுத்தடுத்து சந்திப்பு. புதிய முதல்வரை தேர்வு செய்ய உள்ள நிலையில் நடைபெறும் சந்திப்பால் பரபரப்பு. டெல்லியில் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி மூத்த தலைவர்கள் ஆலோசனை. தேர்தல் தோல்வி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு குறித்து ஆலோசிப்பதாக தகவல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். நாதாக அதிமுக மற்றும் பாஜக இடையே மறைமுக கூட்டணி. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் சீறி பாயும் காளைகளை அடக்கி வீரத்தை வெளிப்படுத்தும் காளையர்கள். ஈரோட்டில் காங்கேயம் காளைகளுக்கு நடத்தப்பட்ட அழகு போட்டி. சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு. உதகை அருகே கர்நாடக அரசின் தோட்டக்கலை பூங்காவில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் சின்னியா மலர்கள். வண்ண மலர்களுடன் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நாமக்கல் அருகே தெருநாய்கள் கடித்ததில் சிறுமி உட்பட 7 பேர் காயம். தெருநாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மரக்கட்டைகளை ஏற்றி சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. மரக்கட்டைகள் சாலையில் சிதறியதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கோவை கொடிசியாவில் 8வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திரைப்பட பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். இந்தியர்கள் கைவிலங்கிட்டு நாடு கடத்தப்பட்டதை கண்டித்து சத்தீஸ்கரில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டி அடிப்பு.
கேரள மாநிலம் ஜெலோரா கிராமத்தில் நடைபெற்ற கதிர் அறுவடை நிகழ்ச்சி. மாணவர்களுடன் கதிர் அறுவடை செய்த அமைச்சர் தடுமாறி வயலில் விழுந்ததால் பரபரப்பு. டெல்லி தேர்தல் முடிவுகள் பீகார் தேர்தலில் எதிரொலிக்காது. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை.